வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அரியோசன் பாக்ஸ். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைகீழ ஒரு டெம்பிள் கட்டியிருக்காங்க. அந்த கோவிலுக்கு தான் இன்னைக்கு விசிட் பண்ண போகிறோம். அதாவது சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல கூட மிஸ்டேக் நடந்துச்சுன்னா இடிச்சிட்டு கட்டிடுவாங்க. ஆனா இந்த கோவில் ஒரு முழு பாறையில கட்டியிருக்காங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் நடந்தா கூட டோட்டல் ஒர்க்கும் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அப்படின்னா எவ்வளோ மைனூட்டா எவ்வளோ அக்யூரேசியா கட்டி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும். இன்னைக்கு நம்ம தென்னிந்தியாவுடைய எல்லோராக்கு தான் நம்ம விசிட் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படி தொடர்ந்து டிராவல் வாங்க போகலாம். நான் சொன்னதுல நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அதை தெளிவா சொல்லிடுறேன். ஒரு கட்டடம் கட்டணும்னா அதனுடைய பேஸ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா குடைவரை கோவில்லையும் வெட்டு கோவில்லையும் அப்படி தொடங்க முடியாதுங்க. நம்ம வந்திருக்கிறது ஒரு முழு பாறை மலையில வெட்டி செய்யப்பட்டுள்ள ஒரு கோவில். இது இருக்கிற இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கழுகுமலை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். தென்னிந்தியாவினுடைய எல்லோரா அப்படின்னு அழைக்கிறதுக்கு இந்த வெட்டுவான் கோவில் தாங்க முக்கியமான காரணம். சரி, கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாமா? பாண்டியர் காலத்துல, அதாவது 3ஆம் நூற்றாண்டு கட்டிடக்கலை வளர்ச்சியில சிகரமா இருக்குது இந்த கோவில். ஒரே பாறையில ஒரு முழு கோவிலையும் செதுக்கணும்னா எவ்வளவு பிளான் பண்ணியிருக்கணும். சின்ன தவறு நடந்தாலும் ஒட்டுமொத்த கோவில் வேலைப்பாடும் சிதிலம் அடைஞ்சிருங்க. இந்த மாதிரி வெட்டி செய்யப்பட்டுள்ள கோவில் ரொம்ப கம்மி தான். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இது எவ்வளவு கஷ்டமான வேலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த கோவில் பத்தி முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த கோவில் இப்போ வரைக்கும் கட்டியே முடிக்கப்படலைங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா போர் காரணமாகவோ அரசியல் மாற்றம் காரணமாகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாளடைவுல எடுக்கப்பட்டுள்ள படையெடுப்புகள்ல இங்க இந்த கோவிலை சிதிலம் அடைச்சாங்க அப்படிங்கிறதையும் வரலாறு தெளிவா சொல்லுது. இது மட்டும் இல்லாம இந்த கோவில் பற்றியான விளக்கங்கள்ல சிற்பி கதை ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய பையனோட திருவிழாக்கு வந்திருப்பாங்க. அந்த திருவிழால பையன் காணாம போன உடனே வருத்தத்துல இந்த மலையில சிற்பி தங்கி கோவில் வேலைப்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அவருடைய பையனும் ஒரு கோவிலை வடிச்சுட்டே இருப்பாங்க. சிற்பிக்கிட்டே அந்த பையன் யாருன்னே தெரியாம அவன் இளம் சிற்பி கோவிலை செதுக்கிட்டு இருக்கான். அது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது யாருன்னே தெரிஞ்சுக்கிடாம இவர் அவருடைய பையனையே கொன்னுடுறாரு. கடைசி நேரத்துல அவர் பையன் தெரியுது. சோ பையனை வெட்டியதுனால வெட்டுவான் கோவில் அப்படிங்கறது ஒரு கதை போகுது. சோ வரலாறுல இது தெளிவா இல்லைன்னா கூட மக்கள் கிட்ட இந்த கதை உலாவிட்டு தாங்க இருக்கு. இதுல இருக்கிற கட்டிடக்கலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோராவை அப்படியே ஒற்றுதான் இருக்கு. இது ஒரு மோனலித்திக் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனலித்திக் அப்படிங்கிறது ஒரே பாறையில வெட்டி செய்யப்பட்டுள்ள கோவில் தான். இந்த கோவிலை சுத்தி நிறைய கடவுள் உருவங்கள் இருக்கு. உதாரணமா சிவன், பார்வதி, விநாயகர், பல தேவதைகள் இருக்காங்க. சோ இது ஃபுல்லாமே கோவிலை ஒற்றுதான் இருக்கு. கோவில் மேல உள்ள விமானம் இருக்கு பாத்தீங்களா, அது டிராவிடியன் ஸ்டைல் விமானம் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. வெட்டுவான் கோவில் பக்கத்துல சமண படுக்கை இருக்கு. இதுல இருந்து நமக்கு பாண்டியர் காலத்துல சமணர்கள் இருந்ததுக்கான பல அடையாளங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் கழுகுமலை அப்படிங்கிறது பாண்டியர் காலத்துல சமணமும் சைவமும் இணைஞ்சு இருக்கிறதுக்கான பல அடையாளங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சில ஆய்வாளர்கள் இந்த கோவிலை துறவி கோயில் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிக்கப்படாத சிற்பங்கள், சில மறைஞ்சு போன மந்திரங்களையும் இல்லைன்னா சம்பிரதாயங்களையும் இருக்கலாம் அப்படிங்கறதும் சொல்றாங்க. கட்டிடக்கலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லோராவை ஒற்றுதான் இருக்கு இந்த கோவில். சோ அதனால அது தென்னிந்தியாவினுடைய எல்லோரா அப்படிங்கறது அழைச்சிட்டே இருக்கிறாங்க. இது பாண்டியர் காலத்தினுடைய சிற்ப வளர்ச்சியை காட்டுதுங்க. சோ நீங்க கழுகுமலையை விசிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில கழுகுமலை முருகன் கோவிலையும் விசிட் பண்ணுங்க. நான் கழுகுமலையில உள்ள வெட்டுவான் கோவிலையும் சமணர் படுக்கையும் பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் காட்டியிருக்கேன். முக்கியமான விஷயங்கள் நிறைய கழுகுமலையில இருக்கு. கழுகுமலையை பத்தியான முழு வீடியோவும் நான் இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கேன். சோ அது டீட்டெயிலா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலோட இணைஞ்சிருங்க. நிறைய vlog வீடியோஸ் கண்டினியூஸா இருக்கு. நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய். இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.